ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் ரிலீஸ் ஹோம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா சம்மர் டிப்ஸ். சம்மர் சீசன் வந்தாச்சு. சம்மர்லேருந்து நம்மளை எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஹெல்த்தியாக எப்படிலாம் பண்ணலாம், இந்த சம்மரில் நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ரிலீஸ் ஹோம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம கீரை சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம கீரை சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் கீரை ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வயிற்றில் உள்ள புண்ணுலாம் சரியாகும்னு சொல்லுவாங்க. அதுவும் குழந்தைங்க கண்டிப்பாக கீரை சாப்பிட்டே ஆகணும். அது ரெகுலராக நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி நீங்கள் சமைக்கும்போது கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் சமைக்கணும். அதில் நிறைய மண்ணுலாம் இருக்கும். அதனால் நம்ம தண்ணியை நல்லா ஊற விட்டுட்டு அது மேலாக எடுத்து நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு கவர் பேக்கில் தான் போட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி பேக் உங்களுக்கு நிறைய இடத்துல கிடைக்கும். அந்த இதை வேஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் கீழே போடாமல் இதில் நீங்கள் இப்போ கீரையை போட்டு நல்லா தண்ணியில் நல்லா அலசிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா அலசினாவே போதும். டேப் ஓப்பன் பண்ணி அதை நல்லா அலசினீங்கன்னா மண் எல்லாமே கீழே போயிடும். நம்மளுக்கு கீரையும் நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆயிரும். இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இலை பெயர் பேசில் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழில் திருநீற்று பச்சைன்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி ஃபாரினில் உள்ள எல்லா ரெசிபிலையும் கண்டிப்பாக இது இல்லாமல் இருக்கவே இருக்காது. எப்படி நம்ம இங்கே இந்தியாவில் கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லாமல் சமைக்க மாட்டோமோ அதே மாதிரி ஃபாரினில் இது இல்லாமல் சமைக்கவே மாட்டாங்க. ஃபினிஷிங்கில் கண்டிப்பாக இந்த இலையை இருக்கும். குறிப்பாக நூடுல்ஸ் பாஸ்தாவில் கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிடுவாங்க. அதோட ஃப்ளேவர் செமையாக இருக்கும். இந்தியாவில் நம்ம துளசி வகையை சார்ந்த ஒரு இலை தான் இது. நம்ம எல்லார் வீட்லேயும் முக்கியமாக இருக்கக்கூடிய செடிகளில் இதுவும் ஒன்று. இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இதில் வரக்கூடிய சீடு தான் நம்ம சப்ஜா சீடுன்னு சொல்லி நம்ம கடையில் போய் வாங்குவோம்ல, அதுதான் இதுலேருந்து வரக்கூடியதான் அந்த சப்ஜா சீட். அந்த சப்ஜா சீடு நம்ம உடலுக்கு அவ்வளோ குளிர்ச்சி தரக்கூடியது. நம்ம மோஸ்ட்லி ஜூஸ், சர்பத், ஃபலூடா அந்த மாதிரி இதில் கண்டிப்பாக அந்த சப்ஜா சீடை ஆட் பண்ணிக்குவோம். இதை இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இலையாக இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து ஒரு சொலகுல மேலே ஒரு துணியை வச்சு இதை நல்லா காய விட்டுருங்க. மேக்ஸிமம் ஒரு 2 நாளைக்கு நல்ல வெயில் அடிக்கும் போது இதை வச்சுட்டு நீங்கள் பாருங்கள், இது நல்லாவே காஞ்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது வேறு ஒன்றுமே கிடையாது, நம்ம கடையில் போய் வாங்கக்கூடிய ட்ரை பேசில் லீவ்ஸ் தான். மிக்சடு ஹர்ப் அந்த மாதிரி எல்லாமே நம்ம இந்தியாவிலே விளையக்கூடிய மருத்துவ குணம் உடைய அனைத்து செடியிலையும் சேர்ந்தது தான் அது. ஆனால் நம்மளுக்கு அதோட பலன் தெரியாத இருக்கனால நம்ம கடையிலேயே போய் நம்ம வாங்குகிறோம். அதை இந்த மாதிரி காய வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டிலையே சூப்பரான டெலிஷியஸான பாஸ்தா, நூடுல்ஸ் அந்த மாதிரி நீங்களே செஞ்சு கொடுக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியில் வாங்குகிற ஃபுட்டையும் நம்ம தவிர்க்கலாம். இந்த மாதிரி 2 days நல்லா காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இதை ஒரு டைட்டான கண்டெய்னர் பாக்ஸில் நல்லா ஒரு வாட்டை க்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. நீங்கள் என்றைக்கு சமைக்கிறீங்களோ அந்த அப்போதைக்கு லைட்டாக ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக எடுத்து அப்போதைக்கு கையில் கொஞ்சமாக க்ரஷ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் சூப்பராக வரும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹெல்த்துக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப மணியும் சேவ் ஆகும் நம்மளுக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஸ்டோரில் கொஞ்சமாக வாங்கினாலும் அது ப்ரைஸ் கூட தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்களே நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயில் காலத்தில் நம்மளுக்கு அதிகமாக டீஹைட்ரேட் ஆகும். அதுக்கு நம்ம தண்ணி இல்லை ஜூஸ் ஏதாவது குடிச்சிக்கிட்டே இருக்கணும். இன்கேஸ் நம்மளே வெளியில் போயிட்டு வந்தபோது அப்போ அந்த வெயிலில் போயிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ரொம்பவே தாகம் எடுக்கும், ரொம்ப டயர்டாகவும் இருப்போம். அப்போதைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஜூஸ் குடிக்கணும்னு தோணாலும் அதை ரெடி பண்ணி குடிக்க நம்மளுக்கு டைம் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னா இன்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுனாவே நம்மளுக்கு ஒரு 2 minutesலேயே ஜூஸ் நம்ம ரெடி பண்ணி ட்ரிங்க் குடிச்சிக்கலாம். உங்கள் வீட்டிலேயே திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டாலோ அவங்களுக்கும் இதே மாதிரி இந்த ட்ரிங்கை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு அப்புறம் 1 டம்ளர் சுகர் எடுத்துக்கோங்க. அந்த சுகருக்கு 3/4 டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விடுங்க. அடுப்பில் நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கு சிங்கிள் ஸ்ட்ரிங் கம்பி பதங்கிற பதம் தேவையே கிடையாது. இதுக்கு லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தால் போதும். நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ கொதிக்க ஆரம்பித்தோன்னே எனக்கு லைட்டாக பிசு பிசுன்னு வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், லைட்டாக தான் பிசு பிசுன்னு இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே ஃபுட் கலர் சேர்த்துடணும்.
ஆறுனதுக்கப்புறம் சேர்க்கக்கூடாது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே வந்து ஃபுட் கலர் கொஞ்சமாக சேருங்க, ரொம்ப சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே அந்த பாகு வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக நான் வந்து எசன்ஸ் சேர்க்குறேன். இதில் கொஞ்சமாக சேருங்க, ரொம்ப சேர்க்காதீங்க, இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். இதில் வந்து நீங்கள் வெனிலா எசன்ஸ் இல்லை ரோஸ் மில்க் எசன்ஸ் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எசன்ஸ் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸில் வந்து நீங்கள் ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வெளியில் வச்சுருந்தா ஒரு 3 நாளைக்கு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா மோர் தென் 1 வீக்ஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து கெஸ்ட்டோ இல்லை நீங்களோ வந்து வெளியில் போயிட்டு வந்தால் நீங்கள் சூப்பராக வந்து சீக்கிரமாகவே ட்ரிங்க் ரெடி பண்ணி நீங்கள் குடிச்சிக்கலாம். இந்த சிரப்போட நீங்கள் சப்ஜா சீட் ஆட் பண்ணி இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குடிச்சு பாருங்கள். அவ்வளோ ரீஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் கடையில் போய் இதுக்குன்னு நீங்கள் ரோஸ் மில்க் வாங்கி குடிக்கணும்னு தேவையே கிடையாது. இது வந்து ரோஸ் மில்க் டேஸ்ட் அப்படியே இருக்கும் இதில். அப்படி இல்லைன்னா இதில் இந்த சிரப்போட நீங்கள் லெமனி ஆட் பண்ணி குடிச்சு பாருங்கள், அதுவும் செமையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வெயில் காலத்தில் நம்மளுக்கு லெமன் வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிரும். அந்த மாதிரி நம்மளுக்கு அதிகமான லெமன் கிடைக்கும் போது நம்மளுக்கு அப்படியே வச்சிட்டோம்னா அது வந்து சம்டைம்ஸ் அழுக ஆரம்பிச்சிடும், வெளியில் வச்சா வந்து காய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட் ஆக்காமல் இந்த லெமனை வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சுக்கோங்க. கொட்டை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சுக்கோங்க. எல்லா பழத்தையுமே இந்த மாதிரி நல்லா புழிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா புழிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து நல்லா ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 வீக்குக்கு மேலே இது வந்து நல்லா கெடாமல் இருக்கும். உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு யாராவது வந்துட்டால் அவங்களுக்கு இந்த லெமனை ஜூஸை வச்சு நீங்கள் சீக்கிரமாகவே ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம். நீங்களே வெளியில் போயிட்டு வந்தாலும் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. அப்போதைக்கு ஈஸியாக இதை நீங்கள் ஜூஸ் குடிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழமும் கெட்டு போய் நம்ம தூக்கி போடவும் தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி ட்ரிங்க் குடிச்சிக்கிட்டே இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைமும் சேவ் ஆகும். இந்த சம்மர் சீசனில் நம்மளுக்கு கொஞ்சம் டார்க்கான கலர்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. போடுறதுக்கும் சரி, உங்கள் பெட்ரூம்லேயும் சரி, ரொம்ப டார்க்கான கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. லைட்டான கலரை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் மைண்டு வந்து ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். உங்கள் பெட்ரூம்லேயும் பெட் கவராக இருந்தாலும் சரி, கர்டன்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் மைண்டு வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். ஏன்னா வந்து இந்த வெயில் காலம் வந்து ரொம்பவே நம்மளுக்கு கச்சன்னு இருக்கும். அப்போதைக்கு இந்த டார்க் கலரும் சேர்ந்து நம்மளுக்கு மைண்டை வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கு இந்த மாதிரி லைட் கலரில் நீங்கள் பெட் கவராக இருந்தாலும் சரி, கர்டன்ஸ், உங்கள் ட்ரெஸ்ஸு கூட நீங்கள் லைட் கலரே கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோவில் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்மர் சீசனில் சேஃபாகவும் ஹெல்த்தியாகவும் இருங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.